பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினாலே உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். இந்த வேத பகுதியிலே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அவன் நின்று பலி செலுத்தி தேவனே தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக செய்கிற ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் பலியை வைக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அக்னியிலே பதிலை தருகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது எது முழுமையான தேவையோ அதை கொடுத்து உத்தரவு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அரைகுறையான பதிலை தருகிறவர் அல்ல, முழுமையான பதிலை தருகிறவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அக்னியிலே உத்தரவு கொடுத்தார் என்றால், அக்னி உத்தரவு கொடுப்பது சந்தேகத்திற்கு இடம் இல்லை என்று நிரூபிப்பதற்காகவே ஆண்டவர் இந்த வேலையை செய்கிறவராயிருக்கிறார். பலிபீடத்திலே தண்ணீர் ஊற்றி விட்டார்கள். 12 குடம் தண்ணீரை ஊற்றினார்கள். அந்த தண்ணீர் எங்கே இருந்து வந்தது என்றால், பக்கத்தில் இருந்த கடலில் இருந்து தான் வருகிறது. அக்னி மிருகத்தை மட்டும் எரிக்கவில்லை, பலிபீடத்தை முழுவதும் எரித்தார். ஏனென்றால் மிருகம் மட்டும் இருந்திருந்தால் பலிபீடத்தை பிற்காலத்தில் வைத்து கும்பிட்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவனுக்குரியது என்று சொல்லும்படியாக எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு மாத்திரம் போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் எரித்து போடுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு சந்தேகமே வராதபடிக்கு உத்தரவு அருளுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இதற்காக இப்படி செய்கிறார் என்றால் நிரூபிப்பதற்காக. என்ன நிரூபிக்கிறார்? அதே 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனத்திலே அவர் நிரூபிக்கிறார். அவர்தான் மெய்யான தேவன் என்று அவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய பிள்ளை என்று வெளிப்படுத்த நிரூபிக்க கர்த்தர் இந்த செயலை செய்கிறதை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் கர்த்தர் பதிலை தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக சந்தேகங்களை முற்றிலுமாய் எடுத்து போடும்படியான ஒரு பதிலை தருவார். அப்படி பதில் கிடைக்கும் போது நாம் சொல்லுவோம், அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் மேலானவர் என்பதை நாம் சொல்லுவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பொழுது விடிந்த பின்பு பேதுரு போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் சேர யாவரையும் தேவன் எழுப்பவில்லை என்று அந்த சிறைச்சாலை அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். சந்தேகம் வராதபடிக்கு தேவன் அங்கே பதில் கொடுத்ததை பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பதிலை உங்களுக்கு தருவாராக. உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சந்தேகங்களை தீர்ப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. God bless you.